ஆத்ம நமஸ்காரம். நாம் இறைவனுடைய உருவங்களை பற்றின விளக்கங்களில் சென்று கொண்டிருக்கிறோம். சிவன், அவருடைய சக்தி, அதாவது உமையாள் என்பதை பற்றி பார்த்தோம். அவருடைய 2 குழந்தைகளை பற்றி பார்ப்போம். ஒருவர் விநாயகர். இந்த விநாயகருடைய கதை பல்வேறு இடங்களில் பல்வேறு முறைகளில் சொல்லப்பட்டுள்ளது. அது ஒரு கதை சொல்கிறது, விநாயகர் என்பவர் இந்த 3 மூர்த்திகளுக்கும் முன்பாகவே விநாயகர் இருப்பதாக. இன்னொரு புராணம் சொல்கிறது, பார்வதி தன்னுடைய அழுக்கிலிருந்து ஒரு குழந்தையை உண்டாள். அவரை ஒரு சக்தி தண்டத்தை கொடுத்து காவலுக்கு வைத்துவிட்டு குளிக்கச் சென்ற பொழுது அங்கு வந்த சிவன் இந்த சிறுவனை பார்த்து வழிவிடு என்று சொல்ல, சிறுவன் வழிவிடாமல் உடனே அவர்களுக்குள் தகராறு நடந்து அந்த சிறுவனுடைய பார்வதி மைந்தனுடைய சிரசை கொய்து விடுகிறார். பார்வதி தேவி வந்து பார்க்கிறாங்க, மனம் வேதனைப்படுகிறது. அப்பொழுது பார்வதி தேவனுடைய மனதை சாந்தப்படுத்துவதற்காக வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய முதல் தலை எதுவோ, அந்த மிருகம் எதுவோ, கண்ணில் படும் மிருகம் எதுவோ, அதனுடைய சிரசை கொண்டு வர சொல்லி ஒரு உத்தரவு. அந்த வகையில் யானை படுத்திருந்ததனால் யானையினுடைய தலையை கொய்து கொண்டு வந்து வைத்ததாக சொல்லப்படுகிறது. இதுல நிறைய கேள்விகள் எழும். ஏன், ஏற்கனவே இந்த குழந்தைக்கு ஒரு தலை இருந்ததுலவா? அந்த தலையை வெட்டின உடனே கீழே விழுந்திருக்கும். அந்த தலையை எடுத்து வச்சிருக்க கூடாதா? பதில் இல்லை. அந்த பார்வதியே நினைத்தால் மீண்டும் ஒரு தலையை சிருஷ்டிக்க முடியும். அதற்கும் பதில் இல்லை. பிரம்மா உற்பத்தி செய்பவர். அவரிடம் சொன்னால் அவர் உண்டாக்கியதுதான் அந்த யானை. அதை போல பழைய அந்த சிரசை போலவே இன்னொரு சிரசை, ஒரு தலையை செய்து கொடுங்கள் என்று சொன்னால் பிரம்மா செய்து கொடுக்கிறார். அதற்கும் பதில் இல்லை. உண்மையிலேயே யானை தலையை வெட்டி வைத்ததன் காரணம் என்ன? இந்த விளக்கங்கள் வராத பொழுது நாத்திகவாதம் தலை தூக்கி விடுகிறது. உண்மையிலேயே நம்முடைய ஞானிகள் என்ன ஒன்றும் தெரியாதவர்களா? சர்வஜன்மார், அனைத்தும் அறிந்தவர்கள். அவர்கள் அறியாமல் அல்ல இந்த காரியங்களை கூறி சென்றது. ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துக்கோங்க, அதுல ஓ அப்படின்னு வரைஞ்சு பாருங்க. அந்த ஓன்னு வரைஞ்சிங்கனாலே விநாயகருடைய முகம் அதற்குள் இருக்கும். இம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வயறு. அந்த வகையில ஓங்காரம்
முதலில் தோன்றிய பொழுது அந்த முதலில் தோன்றும் ஓங்காரமே விநாயகர். விநாயகர் என்பதனுடைய பொருள் விசேஷத்தின் நாயகர். வி என்றால் விசேஷம், விசேஷமான பொருள் இறைவனாகும். அந்த நாயகமாய் இருக்கக்கூடிய அந்த பொருள் விநாயகம். கணநாம்பதி கணபதி, கணங்களின் தலைவன் என்று பொருள். ஆக ஜீவன் என்பது சிவனும், அவருடைய சலன சக்தியாய் இருக்கக்கூடியது உமையும், அதாவது பார்வதியும். அந்த சலன சக்திக்கு அடுத்தபடியாக தோன்றக்கூடிய நிலை மனம். அது உள்ளே அடங்கிய மனம். அந்த அடங்கிய மனம் என்று சொல்லக்கூடியது முழு முதல். காரணம், இந்த உலகம் தோன்றுவதற்கு மனம்தான் காரணம். இந்த மனம் முழு முதல் ஆகிறது. ஆகவே அனைத்திற்கும் முதலாக இருப்பது அடங்கிய மனம் என்பதனால் அந்த அடங்கிய மனம் விநாயகராகிறது. இந்த மனம் சக்தியாகும், சக்தியினுடைய வெளிப்பாடாகும். ஆகவே பார்வதியினுடைய மைந்தன் என்று கூறுகிறார்கள். இதற்குத்தான் சித்தி புத்தி என்று 2 மனைவியர்கள் இருப்பதாகவும் வடநாட்டில் சொல்லப்படுகிறது. அந்த சித்தியும் புத்தியும் மனதனுடைய 2 சக்திகள், அடுத்த வெளிப்பாடுகள், அல்லாமல் பெண்கள் அல்ல. அதைப்போல முருகன் என்று சொல்வது பிராணனாகும், பிரணவமாகும். இந்த பிரணவம் என்று சொல்லக்கூடிய, பிராணன் என்று சொல்லக்கூடிய, ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு பெயர் வகுக்கப்பட்டுள்ளது. அது வேற ஒன்றும் இல்லை. நீங்க வீட்டில் இருக்கும்போது உங்க அம்மா அப்பாவுக்கு மகன், மனைவிக்கு கணவர், குழந்தைகளுக்கு தகப்பன், வேலைக்கு செல்லும் பொழுது முதலாளிக்கு வேலையாள், வேலையாட்களுக்கு முதலாளி என்று சொல்லும்படி பலவிதமான நிலைகள் இந்த ஒருவருக்கே வருவதில்லையா? அதை போல அந்த இறை ஆற்றல், அந்த இறைவன் ஆற்றலாக வெளியே வரும் பொழுது அதற்கு ஒரு பெயரும், அந்த ஆற்றல் அடுத்த நிலைக்கு வரும் பொழுது ஒரு பெயரும், 3வது நிலைக்கு வரும் பொழுது இன்னொரு பெயரும் என்று ஒவ்வொரு அந்த இறை ஆற்றலுடைய நிலைகளை ஒவ்வொரு பெயராக வகுத்து தந்து ஒவ்வொரு கடவுளர்களுடைய உருவத்தையும் அவர்கள் காட்டிக் கொடுத்தார்கள். இவை அனைத்தும் நம் உள்ளே இருக்கக்கூடியதாகும். அதனால தான் கடவுள் என்று சொல்வார்கள். எல்லோரும் அதை கடந்து போ, உள்ளே கடந்து போ என்று சொல்வார்கள். இதற்கு இன்னொரு விளக்கமும் உண்டு. கடவுள் என்று சொன்னால் கடம் கூட்டல் உள். கடம் என்றால் பானை. அந்த பானையை தலைகீழ வச்சோன்னா இந்த கழுத்தோட இருக்கக்கூடிய இந்த தலையை போல இருக்கும். அந்த பானை போன்ற அந்த தலைக்கு உள் இருப்பதனால் அதற்கு கடவுள் என்று பெயர். இகரம் என்கின்ற சக்தி உள்ளே உறைவதால் அதற்கு இறைவன் என்று பெயர். ஆக இந்த வகையில் விநாயகர், முருகன் என்று சொல்லக்கூடிய அனைத்து இந்த தெய்வ சொரூபங்களும், அதாவது தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த உருவங்களும் உண்மையிலேயே தத்துவங்களாகும். அந்த தத்துவங்களை நாம் விளங்கிக் கொள்ளாமல் இருந்தால் நமக்கு இந்த ஞானியர்கள் இத்தனை விஷயங்களையும் எடுத்து கூறியதில் அர்த்தமில்லாமல் போய்விடுகிறது. ஆகவே அந்த முருகன் என்கின்ற அந்த தத்துவத்தை பற்றியும் விநாயகர் என்கின்ற அந்த தத்துவத்தை பற்றியும் இன்றைக்கு நாம் பார்த்தோம். இன்றிலிருந்து இந்த சிவன், பார்வதி, முருகன், விநாயகன் என்று சொல்லக்கூடிய இவர்கள் அனைவரையும் நம் உள்ளில் பார்க்க நாம் பழக வேண்டும். ஆத்ம வணக்கம்.